ஓம் சாந்தி. 6/4/25 அவ்யக்த பாப் தாதாவினுடைய அவ்யக்த மகாவாக்கியம். பாபா தலைப்பு சொல்றார், பாப் தாதா கி விசேஷ் ஆஷா, ஹரேக் பச்சா துவாயே தே துவாயே லே. பாப் தாதாவினுடைய குழந்தைகள் மீது ஸ்பெஷல் ஆசை வச்சிருக்கார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அடையக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். आज बाप दादा अपने चारों ओर की बेफिक्र बादशाह की सभा को देख रहे. இன்று பாப் தாதா பகவான் நாலாபுறமும் இருக்கக்கூடிய கவலையற்ற ராஜாக்களினுடைய சபையை பார்த்துட்டு இருக்கார். ये ராஜா சபா சாரே கல்பமே சமய் ஹி ஹை. இந்த ராஜசபை என்பது, கவலையற்றவர்களின் சபை என்பது 5000 வருஷத்துல இப்பதான் ஏற்பட்டுள்ளது. ரூஹானி ஃபக்கூர் மே ரஹ்தே ஹோ இஸ்லியே பேஃபிக்ர பாதுஷா. ஆன்மீக போதையிலே இருக்கிறீங்க, ஆகவே நீங்கள் கவலையற்ற மகாராஜாகவே இருக்கிறீங்க. சஃபேரி உட்தே ஹி தோ பேஃபிக்ர. காலையிலிருந்து கவலை இல்லாத நிலை. காலையில் கண்ணை திறக்கும் போதே பாபா குட் மார்னிங் அன்பா சொல்கிறோம். அப்பொழுதும் கவலையற்ற நிலையில் இருக்கும். சல்தே ஃபிர்தே கரம் கர்த்தே பி பேஃபிக்ர. ஃபுல் டே காரியம் செய்கிறோம். பாபா துணியிலேயே பாபா மகிமை பாடி பாடி கவலை இல்லாமல் சேவா பண்ணுறோம். சோத்தேகோ தோபி பேஃபிக்ர நீந்துமே சோத்தேகோ. தூங்கும் போதும் பாபா குட் நைட்டுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், செகண்டில் தூங்கி முடிச்சிடுறோம். பாபா சொல்கிற அப்பையும் கவலை இல்லை. எஸ்ஸே அனுபவ கர்த்தே ஹோனா பேஃபிக்ர. பாபா கேள்வி கேட்குறார், இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க தானே? பனேகே பன் ரகேகே பன் கயே. கவலை இல்லாமல் இருக்கீங்களா, அல்ல இனிமே தான் கவலை இல்லாமல் உங்களை ஆக்கிக்கணுமா? बेफिक्र बादशाह हो, स्वराज्य अधिकारी, इन कर्मेंद्री के ऊपर राज्य करने वाले बेफिक्र बादशाह हो, स्वराज्य अधिकारी हो. கவலை இல்லாத மகாராஜாவா, சுயராஜ்ய அதிகாரியா, இந்த கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடைந்த கர்மேந்திரியத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கீங்களா? ஐசா சபா பச்சோं की है. இப்படிப்பட்ட ஒரு சபையானது குழந்தைகளினுடைய ஒரு சபையாகத்தான் இருக்கும். கொய் ஃபிக்ர ஹே கேட்குறார் பாபா, உங்களுக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா? திரும்பி கேட்குறார், கவலை இருக்கா? அப்படி சாரே ஃபிக்ர பாப்கோ தே தியே. உங்களுடைய எல்லா கவலைகள் சுமைகள் எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டீங்க இல்லையா? கொடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? போஜ் உத்தர் கயா. சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டீங்க. பாபா இந்தாங்கப்பா, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க, நான் உங்கள் குழந்தையாயிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஃபிக்ர சப் கதம். எல்லா கவலையும் போயிடுச்சு. அமூல்ய ஜீவன் அனுபவக்காரர்கள். இந்த வாழ்க்கை எவ்வளோ உயர்ந்தது, கவலை இல்லாமல் பாபா என்னை ஆக்கிட்டார்னு அனுபவம் செய்கிறீங்க தானே கேட்குறார் பாபா. लाइट का ताज स्वतः ही चमकता है, सिर पर पवित्रता का लाइट है. உங்க தலை மீது தூய்மையினுடைய லைட் பிரகாசமா இருக்குதா கேட்குறார். ஏன்னா சத்தியுகத்தில் டபுள் லைட் இல்லையா நமக்கு? ஒன்று தூய்மையினுடைய லைட், இன்னொன்று ராஜ்யத்தினுடைய கிரீடம். बाबा सर बोझ के टोकरे आ जाते हैं, सिर पर क्या आ जाता है? कोई बोझ अपने ऊपर उठा लेते हो. கொஞ்சம் ஏதாவது சுமையை உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டீங்கன்னா பாபா சொல்கிறார், கிரீடம் போய் கூட உங்கள் தலைமையில் வந்துடுது. தாஜ் டோக்கரே தோனோ சாம்னே லாவோ. கிரீடத்தையும் கூட சுமை நிறைஞ்ச ஒரு கூடையையும் உங்கள் எதிரில் காட்சியாக பாருங்க. क्या अच्छा लगता, ரெண்டில் எது பிடிச்சிருக்குது? டோக்ரே अच्छे लगते, லைட் का ताज अच्छा लगता. கூட பிடிச்சிருக்குதா, அல்லது லைட் ஒளி கிரீடம், பிரகாஷிக்கும் ஒளி கிரீடம் பிடிச்சிருக்குதா? தாஜ் अच्छा लगता என்ன? எல்லாருமே என்ன சொல்கிறீங்க? பாபா ஒளி கிரீடம் எவ்வளோ நல்லா இருக்குது. सभी कर्मेंद्रियों पर ऊपर राज्य करने वाले बादशाह.
எல்லா கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, 8 கர்மேந்திரியம், இது 8ஐயும் வெற்றி கொண்டு ராஜாவாக இருக்கிறீங்க தானே. ராஜா தோ போத் பனே லேக்கின் டபுள் தாஜ்தாரி கோய் நகி பனா. நிறைய பேர் ராஜாவா இருக்கீங்க, ஆனா டபுள் கிரீடத்தை உடைய ராஜா யாருமே இல்லையே. கொஞ்சம் கவலை வந்தா என்ன வந்துடுது, கூட வந்துடுது. பாபா சொல்றாரு, सदा स्वयं भी संतुष्ट औरों को भी संतुष्ट करने वाले होना. கவலை இல்லை அப்படின்னா நீங்களும் திருப்தியா இருந்து அடுத்தவங்களையும் திருப்தி பண்ணக்கூடியவங்க தானே. कभी भी कोई अप्राप्ति है नहीं जो असंतुष्ट हो. உங்களுக்கு அதிருப்திங்கிறதே இருக்க முடியாதுங்கிறார் பாபா. ஏன் தெரியுமா, எதுவுமே உங்க ராஜ்யத்துல இல்லைன்னே இல்லையே, பகவானே இருக்காரு, வேற என்ன வேணும். बेफिक्र बनने की विधि बहुत सहज, मुश्किल नहीं है. கவலை இல்லாமல் உங்களை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லித்தரேன், கஷ்டமே கிடையாது இந்த வழிங்கிறார். சிரஃப் ஏக் शब्द की मात्रा का थोड़ा सा अंतर, ஓ शब्द है. ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஒரு குறி, அந்த சின்ன குறியில தான் அந்த வித்தியாசம் இருக்குது. அந்த சப்தம் என்ன தெரியுமா, மேரே கோ தேரே மீ பரிவர்த்தன் கரோ, மேரா நகி தேரா. என்னோட அப்படிங்கிறத உன்னோடன் மாத்திருங்க. என்னோடது இல்லை, உங்களுடையது பாபா, அவ்வளோதான். हिंदी भाषा में मेरा भी लिखो तेरा भी लिखो, क्या फ़र्क होता. ஹிந்தியில் மேரா அப்படின்னு எழுதுங்க, தேரான்னு எழுதுங்க. அதாவது என்னுடைய உன்னுடையன்னு எழுதுடுங்க. என்ன வித்தியாசம் வருது ரெண்டுக்கும், ஒரே ஒரு எழுத்து மே, அந்த மேங்கிறது தேரா அப்படின்னு போகணும், தே. என்னுடைய இந்த ஏங்கிறத ஊன்னு மாற்றணும், உன்னுடைய, அவ்வளோதான். लेकिन फ़र्क कितना हो जाता, சின்ன ஒரு எழுத்துல தான் வித்தியாசமே இருக்குது. आप सब मेरे मेरे वाले हो या तेरे तेरे वाले हो கேட்குறார். நீங்களாம் என்னோட என்னோட என்னோடன்னு சொல்கிறவங்களா, அல்ல பாபா எல்லாமே உங்களுடையது உங்களுடையதுன்னு பாடக்கூடியவங்களா. மேரேக்கோ தேரேமே பரிவர்த்தன் கர்லியா, என்னோடதுன்னு இவ்வளோ நாள் நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ உங்களுடையது பாபான்னு மாற்றிட்டீங்களா கேட்குறார் பாபா. மேரா மேரா அர்த்தாத் தாஸ் பண்ணேவாலா. மேரா மேரான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடிமை, தேரா தேரான்னு சொன்னீங்கன்னா அதிகாரி. சமை ஸ்வயம் தோனோக்கு தேக்கும், நேரத்தையும் பாருங்க உங்களையும் பாருங்க. சமைக்கு ரஃப்தார் கோபி தேக்கும், நேரம் எவ்வளோ வேகமாக ஓடுது அதையும் பாருங்க. ஸ்வயம்கி ரஃப்தார் கோ தேக்கும், உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகம் எப்படி ஓடுதுங்கிறதையும் பாருங்க. ये नहीं कहना हमको तो पता ही नहीं था, इतना तेज चला गया समय. இப்படி சொல்லாதீங்க, இவ்வளோ வேகமாக நேரம் ஓடிடுச்சே எனக்கு தெரியலையேன்னு சொல்லாதீங்க. कई बच्चे समझते कि अभी थोड़ा ढीला पुरुषार्थ अगर है तो अंत में तेज कर लेंगे. சில பேர் நினைக்கிறாங்களாம், இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது என்னுடைய புருஷார்த்தம், இன்னும் போக போக வேகமாயிடும்னு. लेकिन बहुत काल का अभ्यास अंत में सहयोगी बनेगा. அழகாக சொல்கிறார், அதிக கால பயிற்சி தான் என்ன பண்ணும், கடைசியில் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறார், எந்த கவலைப்படாதீங்க. கவலை அழிக்கிறதுக்கு சகஜ வழி எனதுங்கிறது உனதுன்னு மாற்றிடுங்க. अच्छा वरदानम, सर्व शक्तियों को आर्डर प्रमाण अपना सहयोगी बनाने वाले प्रकृति जीत भव. தன்னுடைய சர்வ சக்திகளையும் ஆர்டர் படி தனது உதவியாளராக ஆக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். சப்சே படைத்தே படி தாசி பிரகிருதி, மிக பெரிய வேலைக்காரர்கள் யாருன்னா இயற்கை. जो बच्चे प्रकृति जीत बनने का वरदान प्राप्त कर लेते उनके आर्डर प्रमाण सर्व शक्तियां प्रकृति रूपी दासी कार्य करती हैं. பாபா சொல்றார், எந்த குழந்தைகள் இயற்கையை வெற்றியடைந்த வரதானத்தை அடைந்துள்ளனரோ
அவர்களுக்கு முன்னால் அனைத்து சக்திகளும் அவர்களுடைய ஆர்டர் படி இயற்கை வேலைக்காரராகி எல்லா காரியத்தையும் செய்கிறது. சமைப்பர் சகயோக தேத்திகை, இயற்கை நேரத்தின்படி என்ன பண்ணுது, அவங்களுக்கு சகயோகம் கொடுக்குது. लेकिन यदि प्रकृति जीत बनने के बजाय अलबेलापन की नींद में, अल्पकाल की प्राप्ति के नशे में, व्यर्थ संकल्पों के नाच में मस्त होकर अपना समय गवाते हो, शक्तियां आर्डर पर कार्य नहीं सकती, इसलिए चेक करो. ஆகவே பாபா சொல்ற, இயற்கையை வெல்வதற்கு பதிலாக சோம்பேறித்தனம் என்ற உறக்கத்தில், அல்பகால பிராப்தியினுடைய போதையில், வீண் சிந்தனையிலேயே மூழ்கி உங்க நேரத்தெல்லாம் நீங்க இழக்கிறீங்கன்னா, சர்வ சக்திகள் உங்களுடைய பேச்சை எப்படி கேட்கும்? ஆகவே சோதனை பண்ணுங்கிறார் பாபா. பல முக்கிய சங்கல்ப சக்தி, முதல்ல உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை சோதனை பண்ணுங்க. நிர்ணய சக்தி, ரெண்டாவது புத்தி சக்தியை சோதனை பண்ணுங்க. மூன்றாவது சன்ஸ்கார் கி சக்தி, சன்ஸ்காரத்தோட சக்தி. இது மூன்றையும் உங்களுடைய ஆர்டர்ல இருக்கான்னு மட்டும் சோதனை பண்ணிட்டே இருங்க. எப்பொழுதுமே இயற்கையை வென்றவர் ஆகிவிடலாம். ஸ்லோகன், பாப் தாதா கி குண் காத்தே ரஹோ, ஸ்வயம் பி குண் மூர்த்தி பன் ஜாயேங்கே. பாப் தாதாவின் குணத்தை பாடிக்கொண்டே இருந்தீர்களேயானால் உங்களுக்குள் நீங்களும் குணமூர்த்தியாகவே ஆகிவிடுவீர்கள். யாருடைய குணத்தை பாடுறோமோ அந்த குணங்கள்லாம் நமக்கு வந்துடும். யாருடைய குறையை பாடுறோமோ அந்த குறைகளும் நமக்கு வந்துடும். எதை பாடுறோமோ அது வந்துடும். அடுத்த அவ்யக்த இஷாரா, கம்பைன்டு ரூபத்தில் நம்ம நிலைத்திருக்கும் போது வெற்றியை அடையலாம். கம்பைன்டு சேவாக்கே பினா சஃபலதா அசபோ. பாபா நினைவு இல்லாமல் எந்த காரியத்தையும் வெற்றியுடன் செய்ய முடியாது. ऐसा नहीं कि जाओ सेवा करने और लौटते हो आहो माया आ गई, मूड ऑफ हो गया, डिस्टर्ब हो गया, इसलिए अंडरलाइन करो, सेवा में सफलता है या सेवा में वृद्धि का साधन है, स्व की सेवा और सर्व की कंबाइंड सेवा. அப்படி இருக்கக்கூடாது. சேவைக்கு போறீங்க, போன உடனே அந்த சேவையில் ஏதோ ஒரு மூட் ஆஃப், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், எனக்கு சேவா செய்ய முடியாதுன்னு திரும்பி வரீங்க. பாபா சொல்றாரு, அப்போ அது சேவையா அல்லது சேவையில் வெற்றியா அல்லது விருத்திக்கான சாதனமா, எப்படி இருக்கு? ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. சேவையில் வெற்றியடைய, சேவை விருத்தி செய்வதற்கு சாதனம் ஃபஸ்ட்டு சுய சேவை, ரெண்டாவது அனைவரின் சேவை. இது ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வருங்கிறார் பாபா. ஆகவே எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கணும். அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தனக்குத்தானே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதில் நம்ம கவனம் கொடுக்கறது அவசியம். அச்சா, ஓம் சாந்தி.